டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள அத்தியாவசியமான 2 திட்டங்களை பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது விழுதுகள் திட்டம் மற்றும் சிற்பி திட்டம் என்ற 2 திட்டங்களை பற்றி பார்க்கலாம். அதாவது சில நாட்களாக குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு பயன்படக்கூடிய வகையில் தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்களை பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த வகுப்பில் சிற்பி திட்டம் மற்றும் விழுதுகள் திட்டம் என்ற 2 திட்டங்களை விரிவாக பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் சமீப காலமாக தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்களில் இருந்து பெரும்பாலான கேள்விகள் கேட்கிறார்கள். அதனுடைய முக்கியத்துவம் கருதி நம்முடைய அகாடமியில் தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள, அதாவது 2021 முதல் 2025 ஆண்டு வரை தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களையும் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று 2 திட்டங்களை பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நிறைய திட்டங்களை பார்த்து முடித்திருக்கிறோம் நண்பர்களை. பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது, பார்த்து பயன்பெறுங்கள். அதுபோக 2021 முதல் 25 ஆண்டு வரை தொடங்கப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களையும் தேர்வுக்கு முன்பாக முடிக்க இருக்கிறோம். எனவே மாணவர்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதனுடைய அடிப்படையில் இன்று விழுதுகள் திட்டம் மற்றும் சிற்பி திட்டம் என்ற 2 திட்டங்களை பார்க்கலாம். முதலில் சிற்பி திட்டம் என்பதை பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது சிற்பி திட்டம். சிற்பி திட்டம் என்பது, அதாவது ஆங்கிலத்தில் சிற்பி என்று பொருள்படும். SIRPI, சிற்பி. இதுதான் தமிழில் சிற்பி திட்டம் என்று அழைக்கிறார்கள். இதற்கான விரிவாக்கம் என்று பார்த்தால் ஸ்டூடெண்ட் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ், அதாவது காவல்துறைக்கு ஒத்துழைப்பாக இருப்பது இந்த திட்டத்தினுடைய விளக்கம். அதாவது சிற்பி திட்டம் என்பது ஸ்டூடெண்ட் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ். இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது என்று பார்க்கலாம். தொடக்கம் 2022 ஆண்டு சென்னையில் தமிழக காவல்துறையால் தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்கள். தமிழக காவல்துறையால் தொடங்கப்பட்டது. ஏற்கனவே பார்த்த திட்டங்கள் அனைத்தும் தமிழக முதல்வரால் தொடங்கப்பட்டிருக்கும். அந்த சிற்பி திட்டம் மற்றும் தமிழக காவல்துறையால் தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது 2022 ஆண்டு சென்னையில் தமிழக காவல்துறையால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதனுடைய நோக்கம் பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்துவது. பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்துவது. எந்த திட்டமாக இருந்தாலும் முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. எது வேண்டுமானாலும் மெயின்ஸ் தேர்வில் கேட்கலாம். எதுவும் அலட்சியமாக விட்டுவிடாதீர்கள். அதனால் தான் நம்முடைய அகாடமியில் 2021 முதல் 25 ஆண்டு வரை தொடங்கப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களையும் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அதாவது மிக மிக முக்கியமான திட்டங்களை முதலில் முடித்திட்டு
அதன் பிறகு இருக்கிற திட்டங்களை பார்க்க இருக்கிறோம். எப்படியானாலும் தேர்வுக்கு முன்பாக அனைத்து திட்டங்களையும் முழுமையாக முடித்து விடுவோம் நண்பர்களே. நீங்கள் இந்த திட்டங்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்து முடிந்த கல்லூரி ஆசிரியர் தேர்வில் நிறைய கல்வி சம்பந்தமான திட்டங்களை பற்றி தான் கேட்டிருந்தார்கள் நண்பர்களே. அந்த திட்டங்கள் அனைத்தும் நம்முடைய பயிற்சி வகுப்பில் ஏற்கனவே முழுமையாகவும் விரிவாகவும் நடத்தி முடிக்கப்பட்டிருந்தது. நிறைய மாணவர்களிடம் சொல்லியிருந்தேன் இந்த திட்டங்களை பார்த்து செல்லுங்கள் என்று. ஆனால் அலட்சியமாக விட்டுவிட்டு சென்றார்கள், இதெல்லாம் கேட்க மாட்டார்கள் என்று. கல்லூரி ஆசிரியருக்கான தேர்வில் நம்முடைய பயிற்சி வகுப்பில் நடத்தப்பட்ட 5 திட்டங்களை அப்படியே முழுமையாக கேட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. உதாரணத்துக்கு நீங்கள் வேண்டுமானால் வினாத்தாள் இருந்தால் எடுத்து பாருங்கள். இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் இயக்கம், மகளிர் உரிமை தொகை என்று, மகளிர் விடியல் பயணம் என்று தொடர்ந்து 5 திட்டங்களை அப்படியே வரிசையாக கேட்டிருந்தார்கள். இந்த திட்டங்களை முழுமையாக தெளிவாக நம்ம ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாகவே வீடியோவாக பதிவேற்றம் செய்திருக்கிறோம். டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் நண்பர்களே. அதனால் கண்டிப்பாக நம்முடைய பயிற்சி வகுப்பில் நடத்தக்கூடிய அனைத்து தலைப்புகளும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதிலிருந்து நிச்சயமாக கேள்விகள் வரும். அதனால் எதையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் அக்கறையோடு படித்து தேர்ச்சி பெறுங்கள். இப்போது திட்டத்திற்குள் செல்லலாம். அதாவது இந்த சிற்பி திட்டமானது 2022ஆம் ஆண்டு தமிழக காவல்துறையால் தொடங்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்துவது. அதற்கடுத்து இதற்கான அம்சங்கள் என்னென்று பார்க்கலாம். அதாவது சிறப்பியல்புகள் அல்லது அம்சங்கள். இந்த திட்டம் சிறார் குற்றங்களை தடுக்கவும், போதைப் பொருள் உள்ளிட்ட தீய பழக்கங்களை தவிர்க்கவும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது சிறார் குற்றங்களை தடுப்பது. சிறார் குற்றங்களை தடுப்பது, போதைப் பொருள் உள்ளிட்ட தீய பழக்கங்களிலிருந்து அவர்களை தடுப்பது. அதற்கடுத்து இந்த திட்டம் சென்னை மாநகராட்சியின் 100 பள்ளிகளில் காவல்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டமானது சென்னை மாநகராட்சியில் மட்டும் நண்பர்களே, சென்னை மாநகராட்சியில் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 பள்ளிகளில் காவல்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் இது தொடங்கப்பட்டது காவல்துறையால் தான். அதற்கடுத்து ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் தலா 50 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு, அதாவது ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் 50 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு புதிய சீருடை வழங்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதாவது இந்த 100 பள்ளிக்கூடங்களில் ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் 50 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு புதிய சீருடைகள் வழங்கி பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு நல்லொழுக்கம், நாட்டுப்பற்று, விளையாட்டு பயிற்சி, அவசரகால எண்கள் குறித்த விழிப்புணர்வு போன்ற பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. கல்வி நிறுவனங்களுக்கு அழைத்து செல்லுதல், சுற்றுலா அழைத்து செல்லுதல் போன்றவைகளும் இந்த திட்டத்தில் அடங்கும். அதாவது மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நாட்டுப்பற்று, விளையாட்டு பயிற்சி போன்றவற்றிலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. சுற்றுலாவுக்கும், அதாவது கல்வி நிறுவனங்கள் சுற்றுலாவுக்கும் அழைத்து சென்று இவர்களுக்கு ஒரு நல்வழி கற்பிக்கப்படுகிறது. இது இந்த சிற்பி திட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் நண்பர்கள். அதாவது நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சிற்பி திட்டமானது எப்போது தொடங்கப்பட்டது என்று எழுத வேண்டும். 2022 சென்னையில் தொடங்கப்பட்டது. தமிழக காவல்துறையால் தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. வித்தியாசமான திட்டம். இதுவரை பார்த்த அனைத்துமே தமிழக அரசால், அதாவது முதல்வரால் தொடங்கப்பட்டிருக்கும். இந்த திட்டம் மற்றும் தமிழக காவல்துறையால் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்துவது,
அதற்கடுத்து சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மட்டும் இது செயல்படுத்தப்படுகிறது. அதாவது 100 பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு பள்ளிகளிலும் 50 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு புதிய சீருடைகள் வழங்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த விவரங்களை எல்லாம் நீங்கள் கட்டாயம் எழுதியாக வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும் நண்பர்களே. பக்கம் பக்கமாக கழை எழுதினால் அதற்கெல்லாம் மதிப்பெண் கிடைக்காது. எனவே சொல்வதை தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து விடுதிகள் திட்டம் என்பதை பார்க்கலாம் நண்பர்களே. விடுதிகள் திட்டம் அதாவது ஒவ்வொரு பயிற்சி வகுப்பிலும் 2 அத்தியாவசியமான திட்டங்களை பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று சிற்பி திட்டம் மற்றும் விடுதிகள் திட்டத்தை பார்க்கலாம். இன்னும் வருகிற வகுப்புகளில் 3 அல்லது 4 திட்டங்களை கூட சேர்த்து பார்க்கலாம் நண்பர்களே. ஏனென்றால் தேர்வுக்கு குறைந்த நாட்களே இருக்கிற காரணத்தால் இந்த 5 ஆண்டிலும் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்களை முழுமையாக முடித்தாக வேண்டும். அதை விரைவாகவும் முடிக்க இருக்கிறோம் நண்பர்களை, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த விடுதிகள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது என்று பார்க்கலாம். தொடக்கம் ஜனவரி 2024 சென்னையில் தொடங்கப்பட்டது நண்பர்களே. இந்த திட்டமானது சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது விடுதிகள் திட்டமானது ஜனவரி 2024ஆம் ஆண்டு சென்னையில் தொடங்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் முன்னாள் மாணவர்களை ஒன்று திரட்டி அரசு பள்ளிகளை மேலும் வலுப்படுத்துவது. அதாவது அரசு பள்ளிகளை வலுப்படுத்துவது. அரசு பள்ளிகளை வலுப்படுத்துவது. அதாவது எப்படி என்றால், ஏற்கனவே அந்த பள்ளிகளில் படித்த முன்னாள் மாணவர்களை ஒன்று திரட்டி அவர்களிடமிருந்து நிதி உதவி பெற்று அந்த அரசு பள்ளிகளை மேலும் வலுப்படுத்துவதுதான் இந்த விடுதிகள் திட்டத்தினுடைய நோக்கம். இதற்கான அம்சங்கள் என்னவென்று பார்க்கலாம். சிறப்பு அம்சங்கள். இந்த திட்டத்தின்படி தாங்கள் படித்த பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் உதவி செய்வர். உலகம் முழுவதும் சுமார் 7 லட்சம் முன்னாள் மாணவர்கள் படித்த பள்ளிகளை மேம்படுத்த முன்வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த விடுதிகள் திட்டத்தின் மூலம் தான் ஏற்கனவே படித்த பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக அவர்களாகவே முன்வந்து உதவிகளை செய்கிறார்கள். அப்படி 7 லட்சம் முன்னாள் மாணவர்கள் இந்த திட்டத்திற்கு தானாக முன்வந்திருக்கிறார்கள் நண்பர்களே. 7 லட்சம் முன்னாள் மாணவர்கள் 7 லட்சம் முன்னாள் மாணவர்கள், அதாவது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 7 லட்சம் முன்னாள் மாணவர்கள் அவர்கள் படித்த பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அவர்களாகவே விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அதுதான் இந்த விடுதிகள் திட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது விடுதிகள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜனவரி 2024ஆம் ஆண்டு சென்னையில் தொடங்கப்பட்டது. யாரால் தொடங்கப்பட்டது என்று பார்த்தால் நம்முடைய முதல்வர் நண்பர்களே, தமிழக முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால், முன்னாள் மாணவர்களை ஒன்று திரட்டி அரசு பள்ளிகளை மேலும் வலுப்படுத்துவது. அதாவது ஏற்கனவே தாங்கள் படித்த பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக அவர்களை ஒன்று திரட்டி நிதி உதவி பெற்று அதை வலுப்படுத்துவது. இதற்கான சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்த்தால், தாங்கள் படித்த பள்ளிகளுக்கு முன்னாள் மாணவர்கள் உதவி செய்கிறார்கள். உலகம் முழுவதும் உள்ள சுமார் 7 லட்சம் மாணவர்கள் படித்த பள்ளிகளை மேம்படுத்த முன்வந்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது
இந்த திட்டத்திற்கு பங்களிப்பு செய்வதற்காக, அதாவது உதவுவதற்காக 7 லட்சம் முன்னாள் மாணவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த விருதுகள் திட்டத்தினுடைய நோக்கம். அதாவது இது குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் அப்படியே எழுதலாம் நண்பர்களே. டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் விருதுகள் திட்டத்தை பற்றி எழுதுக என்று கேட்கலாம், அல்லது சிற்பி திட்டத்தை பற்றி எழுதுக என்றும் கேட்கலாம், அல்லது இரண்டையுமே சேர்த்து கூட கேட்கலாம் நண்பர்களே. காலேஜ் டிஆர்பி தேர்வில் அப்படிதான் கேட்டிருந்தார்கள். அதாவது 5 திட்டங்களை தொடர்ச்சியாக கொடுத்து கேட்டிருந்தார்கள். இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் இயக்கம், மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம் என்று தொடர்ந்து 5 திட்டங்களை கொடுத்து கேட்டிருக்கிறார்கள். அதுபோலவும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம்முடைய பயிற்சி வகுப்பில் நடத்தக்கூடிய திட்டங்களை தெரிந்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் நோட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. ஏற்கனவே தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள 4 ஆண்டுகளுக்கான திட்டங்கள் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பாருங்கள். இப்போது இந்த 2025ஆம் ஆண்டுக்கான திட்டங்களை பார்க்கிறோம். அதாவது மொத்தம் 2021 முதல் 25ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற அனைத்து திட்டங்களையும் கவர் செய்து வருகிறோம் நண்பர்களே. முக்கியமாக அத்தியாவசியமான திட்டங்களை முதலில் பார்த்து வருகிறோம். அதற்கு அடுத்தடுத்து இருக்கிற திட்டங்களையும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். உதாரணத்துக்கு முதல் வகுப்பில் இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் இயக்கம், அடுத்த வகுப்பில் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அதற்கடுத்த வகுப்பில் மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, அதற்கடுத்து இப்படி நிறைய அத்தியாவசியமான திட்டங்களை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. கட்டாயமாக குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வில் இந்த திட்டங்கள் அப்படியே கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நிச்சயமாக இதை தவற விடாமல் பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். முக்கியமாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நான் வீடியோ பதிவேற்றம் செய்தவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனே பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இதோடு இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் அடுத்து 2 முக்கியமான சில திட்டங்களை பார்க்கலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசு அதிகாரியாக வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி நண்பர்களே. நாளை சந்திப்போம்.